ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 1 புதன்கிழமை குரு பெயர்ச்சி. இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறது மூலயமா குரு பகவான் அருள் பெற்று கோடீஸ்வர யோகம் ஏற்படும். தேவர்களோட குருவாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். நவ கிரகங்களில் ராஜ கிரகம்னு அழைக்கப்படக்கூடியவரும் குரு பகவான் தான். ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய இடத்த விட அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும்தான் பயணிப்பார். வருஷத்துக்கு ஒரு முறை குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது தான் குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த வகையில் மே 1 2024 மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இடம், அவரது நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தரோட ஒழுக்கம், பக்தி, புனித யாத்திரை, மற்றவங்களுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா குரு பகவானோட நிலைமையை பார்த்தாலே போதும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஜனன காலத்தில் குரு பலம் பெற்றிருந்தா அவர் உலகத்தில் இருக்கிறவனால மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த நிலை அடைவார், புகழ் சாதனைலாம் படைப்பாராம். அந்த அளவுக்கு குரு பகவானுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி அன்னைக்கு நாம் இப்போ சொல்லக்கூடிய சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா குரு பார்வை பெற்று கோடி நன்மை கிடைக்கும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள். அதனால் மஞ்சள் நிறத்தில் இனிப்பு பொருள் ஏதாவது வாங்கி வைக்கணும். முதல் முறையாக உங்கள் வாழ்க்கை குரு பெயர்ச்சி அன்னைக்கு இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரு பகவானுக்கு உகந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு, அது மஞ்சள் நிறத்துடைய சாக்லேட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள், சாமிக்கு சாற்றக்கூடிய எந்த ஒரு மலராக இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலரை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்ததாக குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாளைய தினம் புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய நாள். புதன் பகவானுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு. அதனால் பச்சை பயிரையும் வாங்கி நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை எல்லாம் வைக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், குரு பெயர்ச்சி அன்றைக்கி நீங்கள் கட்டாயம் வாங்கக்கூடிய ஒரு பொருள் கொண்டை கடலை. ஏற்கனவே உங்கள் வீட்டில் கொண்டை கடலை நிறையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய்க்காவது வெள்ளை கொண்டை கடலையாக இருந்தாலும் சரி, கருப்பு கொண்டை கடலையாக இருந்தாலும் சரி, கொண்டை கடலையை கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வாசனை மலர்கள், கல்லுப்பு, இதெல்லாம் எப்பவும் போல நீங்கள் வழக்கம் போல் வாங்கி வைக்கிறதா வைக்கலாம். ஆனால் இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது, இல்லை முடிஞ்சால் எல்லா பொருளையும் கூட நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது எல்லாமே புதன்கிழமை அன்னைக்கும் குரு பெயர்ச்சியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இதை வாங்கி வைக்கிறது ஒரு அமோகத்தை ஏற்படுத்தும். குரு பகவானோட அருளும் புதன் பகவானோட அருளும் ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க. நாளைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் மஞ்சள் நிறம் கலந்திருக்க மாதிரி வாங்கக்கூடிய எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் அது கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.